ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அறிகிறேன் ஃப்ரம் அனிமி சோல் போன சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த வேர்ல்ட் ஆஃப் அட்டாமிக் கேம்ஸ்ல எபிசோட் 8 தான். ஸோ இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸ் எபிசோடையும் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுதுன்னா, லிவியா வந்து டோரை திறக்கிறான். லிவியா டோரை திறக்கும் போது என்னன்னா, அங்க யார் நிக்கிறான்னா கிளாரா வரா. அவன் வந்துட்டு என்ன கேக்குறான்னா, நம்ம வந்து பைரட்ஸ் எதிர்க்க போறோம், சோ அதுக்கு வந்து நீயும் வரணும் லியானோட அப்படின்னு சொல்லவும், நான் வரமாட்டேன், லியானும் வரமாட்டான், ஏன்னா நான் ஆல்ரெடி அவனுக்கு நான் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டேன், இப்போ இதனால அவனுக்கு ஒரு பிரச்சனை வேணாம், நீ அவங்ககிட்ட சொல்ற நாங்க வரலன்ட்டு, நீ வேற யார்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும், பின்னாடி ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவ வந்துட்டு நீ இதை பண்ற, நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றா. நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும், நாங்க அதை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ, நீ மட்டும் இதை பண்ணலன்னா உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி நல்லாவே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற. இவ சொல்ற, நீ என்ன வேணா பண்ணு, யார வேணா டார்ச்சர் பண்ணு, என்ன கூட டார்ச்சர் பண்ணு, ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸை எப்பவுமே வந்து ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல நான் வைக்கவே மாட்டேன், நான் அவங்களை எப்பவுமே காப்பாத்துவேன் அப்படின்றத சொல்ற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவங்களாம் வந்து உங்ககிட்ட ட்ரூவா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்ட்டா. உனக்கு ஏஞ்சி தெரியும், லியான் தெரியும், இவங்க எல்லாமே சோசியல் ஸ்டான்ஸ்ல வந்து ரொம்ப பெரிய ஆளு. ஏஞ்சிலாம் நீ எடுத்தனா அவன் வந்து ராயல் கேபிட்டல்ல ஒரு பெரிய மெம்பரு, ஆனா அவங்க அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கா. இப்ப கூட உனக்கு புரியலையா, அவங்க எல்லாமே உன்னை பெட்டுமே நடத்திட்டு இருக்காங்க, அவங்க எப்பவுமே என்ன அப்படி நடத்தினது இல்ல. ஓ, என்கிட்ட எதிர்த்து பேசுறியா, உனக்கு இப்படி சொன்னாலாம் புரியாது, உனக்கு வேற மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே லியானும் சரி லூசியானும் சரி பேசிட்டு இருக்காங்க. லூசியான் கேக்குறான், சரி இப்ப ஏன் சரி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம போய் பைரட் எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பைரட் எதிர்க்கிறதுக்குலாம் விருப்பமே கிடையாது, ஆனா லிவியாவை யூஸ் பண்றா கிளாரா. சோ அவ வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கா, அதுக்கு எழுதி கொடுத்ததே யாருன்னா ஸ்டெஃபனி. சோ ஸ்டெஃபனியோட பிளான் தான் இது எல்லாமே. பைரட் வரதெல்லாம் வந்து அவங்களா கூப்பிட்டு வர்றதுதான், சரியா, யாரையும் வந்து தாக்கல, எதுவுமே ஆகல. பட் ஸ்டில் நான் ஏன் வந்து இது ஒத்துக்கிட்டேன்னா, ஏன்னா லிவியாக்கு வந்து ஒரு ஐட்டம்ஸ் கிடைக்கணும். அதாவது என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிங்கு, இன்னொன்னு வந்து அந்த நெக்லஸ் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து ஒரு ஸ்டாஃப். இந்த 3 ஐட்டம் அவளுக்கு கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் அவளால இந்த கேமையே முடிக்க முடியும், இல்லைன்னா அவளால இந்த கேம் முடிக்க முடியாது. அதுக்காக தான் நான் வந்து இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் ஸ்டில் நீங்க இது வரைக்கும் போய் லிவியா கிட்ட பேசவே இல்லையா சார், இதை பத்தி நீங்க பேசலாம்ல அப்படின்னு. இல்ல, அவகிட்ட இப்ப இதை பத்தி பேச முடியாது, அவளே இப்ப மென்டல் ஸ்டேட் ரொம்ப ஒரீடா இருக்கா எஞ்சி நினைச்சு, அதனால அவகிட்ட இப்ப பேச முடியாது. சரி சார், ஓகே. ஷிப்பை காட்டுறாங்க. இந்த ஷிப்பு வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபைடு பை நம்ம லூசியான். லூசியான் சொல்லுது, சார் இந்த ஷிப்பு பக்காவா ரெடியா இருக்கு, நம்ம இதை வச்சுட்டு பைரட் கிட்ட அட்டாக் பண்ண போனாலும் நமக்கு ஷிப்புக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னோம். ஓகே சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறப்போ லிவியாவும் வரா, கிளாராவும் வரா. அப்போ கிளாரா வந்து லியான் கிட்ட வந்து, லியான் எல்லாம் கிளம்பலாம் தானே, எல்லாம் ஓகே தானே அப்படின்னோடனே லியானோட மனசுல ஓடுது, எனக்கு எல்லாமே தெரியும் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றேன்ட்டு, பட் ஸ்டில் நான் இது எல்லாமே ஒத்துக்கிட்டது யாருக்காகனா லிவியாக்காக தான். ஏன் லிவியா நீ சைலண்டாவே இருக்க, ஏன் சேடாவே இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ வந்து கிளாரா மறுபடியும் சொல்றா, உங்களோட சேர்த்து இன்னும் 2 பேரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இவங்க பைரட்ஸை ஃபைட் பண்றதுக்காக. யார் வந்திருக்கான்னு பார்த்தா ரெட் மண்டைனும் பர்பிள் மண்டைனும். சோ இந்த இன்சிடென்ட் அப்படியே கட் பண்ணி ஷிப்ல காட்டுறாங்க. அப்ப ரெட் மண்டைனும் பர்பிள் மண்டைனும் பேசிட்டு இருக்கானுங்க லியான் கிட்ட, நீ ஏன்டா இங்க வந்த, நாங்களே முடிச்சிருவோமே இந்த கதையை அப்படின்னு. அப்பா டே, உங்க 2 பேரையுமே தோக்கடிச்சதே நான் தான்டா, நீங்க முடிச்சிட்டீங்களா அவங்கள அப்படின்னா, டே ஓவரா பேசாதரா, ஃபர்ஸ்ட் எங்களை நேம் சொல்லி அட்ரஸ் பண்றா, பர்பிள் மண்டை ரெட் மண்டை எல்லாம் கூப்பிடாது எங்களை அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, இல்ல பர்பிள் மண்டையை சொல்றான், சரிதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே தான் ஸ்டெஃபனி, அவதான் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணா இங்க வரணும்னு சொல்லிட்டு, சரி அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு. டே ரெட் மண்டை நீ எதுக்கா வந்த, நீதான் என் பேட்டில் ஷிப் உடச்சிட்டிய, சரி இவனுங்க கிட்ட இருந்து ஒரு பேட்டில் ஷிப் ஆட்டே போடலாம்னு சொல்லிட்டு என்னோட ஸ்பியர் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன், ஏது அந்த ஸ்பியரை வச்சு நீ பேட்டில் ஷிப் எடுக்க போற, ஏன்டா டே காமெடி பண்ற. ஏய் சொல்றான், என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளவுதான்டா, என் தலையெழுத்து இந்த பர்பிள் மண்டையோட வந்துட்டேன். ஏய் என்னடா என்ன பார்த்தா என்ன தெரியுது, நானும் நீ சேர்ந்தாண்டா இங்க வந்தோம், ஆனா என்ன மட்டும் என்ன பிரிச்சு பாக்குற அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுன்னு உடனே அந்த கிளாரா வந்து, இல்ல ஏன் அடிச்சுக்கிறீங்க, அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றான். உடனே லூன் வந்து, சரி ஏன் லிவியா பேசவே மாட்டேற, ஏன் அமைதியாவே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ அவ எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. இப்ப இந்த இன்சிடென்ட் கட் பண்ணிட்டு எங்க காட்டுறாங்கன்னா, பிரின்ஸோட இடத்த காட்டுறாங்க. ஸோ இப்போ பிரின்ஸ் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான், அம்மா நான் இங்க போய் ஆகணுமா, எனக்கு ஒரு ஷிப் விடுங்க, நான் போயிட்டு அந்த பைரட்ஸை வந்து தடுக்கிறேன் அப்படின்னோடனே, உனக்குலாம் ஷிப்லாம் தர முடியாது, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிட்டாங்கம்மா ஆல்ரெடி, பிளஸ் வந்து லியானும் இருக்கான்,
ஓ லியோனும் இருக்கானா, அந்த அழகான பையன் அங்கேயே இருக்கானா, அம்மா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கம்மா, உடனே ட்ரீம் கூப்பிடாதீங்க சார், லியான் இதை பார்த்துப்பான், நீ இதெல்லாம் தேவையில்லாம இன்வால்வ் ஆகாது அப்படின்னு. இல்லம்மா நாங்க போய் ஆகணும், ஏன்னா அதுக்கு பவுண்டியும் வரும், அது நான் பண்ணேன்னா வந்து ஒரு பெரிய பேர் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, நான் சொல்றதை செய், நீ இங்கே தான் இருக்கணும். கட் பண்ணோன்னே எங்க ஆகுதுன்னா ஏஞ்சி வந்து லிவியா போய் பார்க்கறதுக்காக போறான். அப்போ அவ டோரை பாக்குறப்போ அந்த டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிறுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப யாரா கிறுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டோரை தட்டுறா, லிவியா கதவை துறன்ட்டு. ஆனா யாருமே வந்து திறக்கல. அப்போ இந்த ஸ்டெஃப்னி பொண்ணு வரா, வந்துட்டு என்ன கதை தட்டுறியா, அவளை ஆல்ரெடி சாவுக்கு அமுச்சு வச்சிட்டேன். என்னன்னு சொல்ற? ஆமா அவளை ஆல்ரெடி சாவுக்கு அமுச்சு வச்சுட்டேன், அவனையும் சரி உன்னோட ஃபாலோவர் இருக்கானே லியான், அவனையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டேன். அவங்க எல்லாருமே இந்நேரத்துக்கு பைரட் கிட்ட மாட்டி செத்துருப்பாங்க அப்படின்னோடனே நேரா போய் அவளோட காலரை பிடிச்சி தூக்கணும்னு பக்கத்துல இருக்க பொண்ணுங்களாம் வந்து லேடி மை லேடி விடுங்க அவங்கள கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்க, அடுத்தபடி நீங்க தான். ஏஞ்சி வந்து என்ன சொல்றான்னா, இந்த பேர் அவங்களுக்கு லைஃபுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கொள்றது உண்மையாதான் இருக்கும், புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்றது ஃபுல் இன்சிடென்ட் சொல்லணும்னா இவ எல்லாத்தையுமே சொல்லிடுறான். சொன்னோன்னு இவளை கீழே போட்டு அப்படியே நேரா போறா. எல்லாத்தையுமே போய் லியான் கிட்ட சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே ஷார்ட் ஆகும். நான் வந்து எப்படி சொல்றது, டைரக்டா அவனுக்கு கால் பண்ணி சொல்லுவோமா, இல்ல நேர்ல போய் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவ போறா. ஸோ இங்க போயிட்டே இருக்கும்போது அங்க இன்சிடென்ட் கட் பண்ணோம்னா இங்க வந்து கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க. யாரு லியானும் சரி அந்த 2 கலர் மண்டலும் சரி விளையாட்டு இருக்கப்ப சீட்டு கட்டு தான் பெட்டு கட்டி தான் விளையாடுறானுங்க. ஆனா ஒரு மேட்ச்லயும் லியான் தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். ஏன்னு சொன்னா நம்ம லூசியானோட ஹெல்ப் இருக்கு, கார்டு அப்பப்போ மாத்திட்டே இருக்கான். அவங்க என்ன வச்சிருக்காங்களோ கார்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மாத்தி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு வாட்டியும். ஸோ இவனுக்கு வந்து ஓகே இவங்க கிட்ட விளையாடினதே தப்புடா, இவன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கான் நம்மள அப்படின்னு விட்டு மாட்டேன் கேட்கறான். சரி நீ வந்து இந்த ஸ்டெஃப்னி பொண்ணை பத்தி சொல்லவே இல்லையே நீ இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா அவ கூட எனக்கு எங்கேஜ் ஆயிடுச்சு, அவளை நான் 2 வாட்டி பார்த்துருப்பேன், ஃபேமிலி ரிலேட்டடா தான் கல்யாணம் பண்றோம், பட் ஆனா நமக்கு ரியலா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவளை லவ்லாம் கூட பண்ணவே இல்லை, ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு, ஸோ நம்ம வந்து ராயல் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அதனாலதான் நான் கல்யாணம் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. மேரேஜ் வேணாம்னு சொன்னேன், எப்பனா நம்ம மெரீனை பார்த்ததுக்கு அப்புறம். அப்போ அவள் சம்பாகாண்ட் ஆயிட்டா, சண்டைக்கெல்லாம் வந்தா என் கூட, அந்த சண்டையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. பட் இப்ப என்ன ஆச்சுன்னா அது ஒரு ரீசனா வச்சு மிரட்டி என்னை இங்க வர வச்சுட்டா அவ அப்படின்னோடனே லியானுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னதான் இவனுக்கு வந்து அழகான பழகலாம் இருந்தாலும் பட் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, அவங்க டிசைட் பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க யார சொல்றாங்களோ அவங்கள அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த நிலைமை தான் இருக்காங்க. இப்போ என்னன்னா லூசியான் வந்து அவங்கள்ட்ட ஒன்று சொல்லுது, சார் எனிமிஸ் வந்துட்டாங்க, நம்ம அடுத்த வேலையை பண்ணணும். எனிமிஸ் வந்துட்டாங்களா, டேய் கிளம்புடா அப்படின்றான். எங்க கிளம்பணும், டேய் எனிமிஸ் வந்துட்டாங்களா கிளம்பு. நிஜமா சொல்றீங்களா, எனிமிஸ் வந்துட்டாங்களா, ஆமாண்டா, சரி என்ன பண்ணணும்னாங்க, ஆடா பைத்தியக்காரங்களா, உங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடா, நீங்க இங்கேயே இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படியே நேராக கிளம்புறான். என்கிட்ட கேட்குறான், லூசியான் ரோபோட் ரெடி தானே, எல்லாம் ரெடியா இருக்கு சார், ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான். இப்போ என்னன்னா அந்த 2 பைரட் ஷிப் ஒன்று வருது. ஸோ அந்த பைரட் ஷிப்ல இருந்து நிறைய ரோபோட்ஸ் வந்து இவங்க பேட்டில் ஷிப்பை தாக்கிறதுக்கு ரெடியா வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களோட பிளான் என்னன்னா, அங்க 5 பேர் தான் இருக்காங்க அந்த ஷிப்ல, அந்த 5 பேர்ல விட்டுட்டு ப்ளூ கலர் ஹெட் உள்ள கேர்ளை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாரையும் போட்டு தள்ளுறதுதான் பிளானே. போய் தாக்குங்கடான்னு சொல்லி தாக்க போறப்போ அங்க ஒரு ஷிப் ஒன்று தெரியுது. என்னடா இது ஷிப், இது பழைய காலத்து ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குது, இதை வச்சுக்கிட்டா சண்டை போட போறானுங்க, காமெடி பீஸுங்க, டே போய் தாக்குங்கடா அப்படின்னோடனே லியானு லூசியானு பேசிக்கிறாங்க. டே இவன் வந்து சப்பா பையன்தான், இவன் என்ன சின்ன குரூப்பு, மெயின் வில்லன் வேற ஒருத்தர் இருக்கான் பைரட் கேங்கு, அவனை தான் போடணும், சரி சார் இவங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றாங்க. ஒரு ரோபோட்டை அடிச்சு கீழே தள்ளிட்டு இருக்கான். ஒரு ரோபோட் கூட உள்ள எல்லா ரோபோட்டையும் அடிச்சு கீழே தள்ளிட்டான். சரி அவனுக்கு வந்து ஓகே இது வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து ஃபுல் ஃபோர்ஸ்க்கு அட்டாக் பண்ணோம், ஃபுல் லான்ச் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். நிறைய ரோபோட்ஸ் வந்து அடிக்க வந்துட்டு இருக்கு. இதை வந்து ரெட் மண்டேனும் சரி பர்பிள் மண்டேனும் பாக்குறாங்க. ஏய் நம்ம ஏதோ விளையாட்டா நினைச்சோம், ஆனா அது அப்படி இல்லடா, இது ரியல் பேட்டில், ரொம்ப சீரியஸா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பைரட்டுக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, இவங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, சரி இங்கேருந்து கிளம்பிடுவோம், இங்கேருந்து எப்படியாவது ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப் எடுத்துட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு போனாங்க. அப்போ லூசியான் ஒரு ஆர்டர் பண்ணுது, என்னன்னா மிசைல் லான்ச் அப்படின்னு. மிசைல்ஸ் போகுது, மிசைல் போயிட்டு அவங்க அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணோன்னு அவனுங்க டே என்னடா டிஃபென்ஸ் ஆன் பண்ணுங்கடா, இங்கிருந்து தப்பிச்சாகணும்டா அப்படின்னு. ஆல்ரெடி டிஃபென்ஸ் ஆன் பண்ணி தான் சார் இருக்கு, ஆனால் டிஃபென்ஸ் மீறி அவங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னு. இதுக்கு மேலே நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம சரண்டர் ஆயிடும் தான், வெள்ளைக்குடி காட்டுங்கடா அப்படின்ட்டு வெள்ளைக்குடி காட்டிடுறானுங்க. இவங்க அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. அரெஸ்ட் பண்றப்போ அந்த எல்லாரையுமே வந்து நாட் பண்றான் பர்பிள் ஹெட். அப்ப ரெட்டு தலை என்ன சொல்றான்னா, இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும், நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா இருந்துட்டோம், இதோட வாரோட சீரியஸ்னஸ் இப்பதான் தெரியுது, லியானுக்கும் நமக்கும் கம்பேரிசன் வச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா, ஆனா லியான் நம்ம லீக்லயே வர மாட்டான்,
இது முடிஞ்சோடனே லியான் வந்து என்ன முடிவு பண்ணிருக்கானா, எல்லாருமே பிடிச்சிட்டோம் சார், இப்ப அடுத்து என்னன்னு, இப்ப நம்ம பிடிச்சிருக்கிறது சின்ன சின்ன மீன் தான், ஆனா மெயின் மீனை பிடிக்கணும், பெரிய மீனை ஒண்ணு பிடிக்க வேண்டியது இருக்கு, அதை பிடிச்சிட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரெக்வயர் பண்ணணும், அதுதான் நம்மளோட வேலையே அப்படின்னு பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஷன். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கிளாராக்கு ஒரு கால் வருது. என்ன கால்னா, இந்த மாதிரி பைரட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிடிச்சிட்டானுங்க அப்படின்ட்டு. பிடிச்சிட்டாங்களா, பைரட்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன், இதை பத்தி எங்க வீட்டுல கூட சொல்லலையே, இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, ஆனா ஒரு பிளான் பண்ணலாம், இது எல்லா பணியும் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து லிவியா மேல போட்டுற போறேன், எப்படியும் லியான் என்ன மன்னிச்சிருவான், பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து இறங்குனோன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணை வச்சு நிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா யாருக்குமே தெரியல இவங்க வந்து எதுக்காக வந்திருக்காங்க, நீங்க ஏதோ இன்ட்ரூடர் கூட வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அப்போ இந்த வில்லேஜோட ஹெட் ஒருத்தன் வரான், கிளாராவும் வரான். கோப்பல் ஹெட், நீங்க ஞாபகம் இருக்கா உங்களை எனக்கு அப்படின்னா, ஞாபகம், ஆமாங்க லாஸ்டா ஒரு கல்யாணத்துல பார்த்தோமே, மீட் பண்ணோமே, நீங்க கூட என்கிட்ட பேசியிருந்தீங்க. ஓகே ஞாபகம் வந்துச்சு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், சரி ஓகே ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, எதுக்கு எங்க எல்லாமே கன் பாயிண்ட்ல வச்சிருக்கீங்க, நாங்க வந்ததே உங்க பொண்ணு ரெக்வஸ்ட் பண்ணான்றதுக்காக தான், உங்க பொண்ணு எங்கிட்ட ஹெல்ப் கேட்டா, இந்த மாதிரி பைரட்டால ரொம்ப தொல்லையா இருக்கு, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்குதான் நாங்க வந்தோம். பைரட்டால் ஹெல்ப் இருக்கா, பைரட் எங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னோட, இல்லப்பா நான் எதுவுமே அந்த மாதிரி சொல்லப்பா, இது எல்லாத்துக்குமே பிளிவியா தான் காரணம், பிளிவியா தான் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னோட, பிளிவியா எதுவுமே பண்ணல, நீ தான் பிளிவியா கிட்ட ஹெல்ப் கேட்ட, என்கிட்ட வந்து பேசணும்ட்டு, பிளஸ் எங்க எல்லாருமே சமன் பண்ணது அவதான், இந்த நீ யாரியா இதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு, இவன் தான் லியான் பாட்ஃபோர்ட், ஒன் ஆஃப் த நைட் தெரியும் இல்ல அப்படின்னு. ஓ பாட்ஃபோர்ட், மை லார்ட், நீங்க தானே அது, இல்ல சாரி மன்னிச்சிருங்க, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, என் பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிருப்பா அப்படின்னோடனே, உங்க பொண்ணு தெரியாம பண்ணிருப்பாளா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நாங்க வேலை வெட்டி எல்லாம் போட்டுட்டு இவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பிளஸ் அதுவும் இல்லாம அவங்க எல்லாருமே எவ்வளவு அட்டாக் பண்ணாங்க தெரியுமா, இவ்வளோ ஒரு பிளான பண்ணிட்டு நீங்க ஈஸியா சொல்றீங்க இது பொண்ணை மன்னிச்சு விட்டுருன்றீங்க, அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது, உங்க பொண்ணுகிட்ட கேளுங்க என்ன ரீசனு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு, சொல்லு மரியாதையா சொல்லு என்னன்ட்டு, இல்லப்பா நான் எதுவும் பண்ணலப்பா அந்த பொண்ணுதான்ப்பா அப்படின்னோடனே, போய் சொல்லாத மரியாதையா சொல்லுன்னு. அந்த இன்சிடென்ட் கட் பண்ணோன்னா லியான் லூசியான் பேசிட்டு இருக்காங்க. லூசியான் வந்து கேக்குறான், இந்தாங்க இந்த பொண்ணு எல்லாத்தையும் வளர்ந்துச்சு, அதான் அப்படிதான் லூசியான், ஒண்ணும் இல்ல இந்த பைரட் எல்லாமே சொல்லிட்டாங்க நீ மரியாதையா சொல்லுன்னு, மொத்தத்தையும் வளர்ந்துச்சு, நம்ம நினைச்ச பிளான் தான், எல்லாத்தையுமே வந்து ஸ்டெஃப்னி தான் பிளான் பண்ணிருக்கா இந்த எல்லா மிஸ்டேக்குமே, பட் ஆனா இன்னும் ஐட்டம்ஸ் கிடைக்கல, அதை வாங்கணும். சரி சார் நீங்க வந்து பிளிவியா கிட்ட போய் பேசுனீங்களா, அவன் இன்னும் சோகமா தான் இருக்கான், யார்கிட்டயுமே பேசல. ஓ பிளிவியா கிட்ட, சரி நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பிளிவியா ரூம்க்கு என்டர் ஆகிறான். பிளிவியா ரூம்க்கு என்டர் ஆகிட்டு பிளிவியா கிட்ட என்ன கேட்கறான், பிளிவியா செம்ம டயர்டா இருக்கு, சரிவா போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கறான்னு, லியான் எனக்கு ஒரு விஷயம் சொல்ல, என்ன சொல்லு, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியுது, அப்படி இருக்கிற ஒரு ஆளு ஏன் என் கிட்ட மட்டும் நீ ஃப்ரெண்டா இருக்க, என்னால உனக்கு என்ன யூஸ் இருக்கு, ஃப்ரெண்டுக்கும் யூஸுக்கு என்ன சம்பந்தம், ஃப்ரெண்ட்ஷிப் வேற இல்ல அப்படின்னா, இல்ல மழுப்பாத என்ன ரீசன் சொல்லணும், என்ன உனக்கு ஜொரகுறதா அடிக்குதா, தொட்டு பாக்கட்டா அப்படின்னு சொன்னோன்னா, என்னை தொடாத, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீயும் சரி ஏஞ்சியும் சரி, ஏன் என்ன இப்படி ஒரு ஃப்ரெண்டா பாக்குறீங்க, ஏன் என்ன வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டா பாக்குறீங்க, என்னால எந்த யூஸுமே இல்லையே, ஏன் நினைக்கிறேன், உனக்கு தேவை என் உடம்பு தானே, உங்க உடம்புலாம் இல்ல, ஏன் இப்படி பேசுற, எனக்கு புரியுது இல்லையா, என்ன மாதிரி ஒரு அவுட்ஸ்கட்டான ஆளுங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்ல, ஏஞ்சலிக்கா இருக்கால அவளும் நீ பாக்கலாமே, ஏன் என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க, நீயும் சரி ஏஞ்சலிக்காவும் சரி என்னை வந்து ரொம்ப அன்பா நடத்துறீங்க, என்ன உங்களோட ஈக்குவல்ஸா நடத்துறீங்க, எனக்கு அதுதான் புரியவே இல்லை, உங்களுக்கு எல்லாம் நான் என்ன பாக்கிறதுக்கு பெட்டு மாதிரி இருக்கேனா, நானும் ஒரு சாதாரண மனுஷி தானே, ஏன் என்ன இப்படி நடத்துறீங்க அப்படி சொல்லி கேட்கலாம். அப்போ அதோட இந்த இன்சிடென்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from you, Harikiran from Anime Soul Channel.